ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல சூப்பரான விளாகாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கடைக்கு போகிறப்பெல்லாம் எப்படி துபாயில் எப்படி கடை இருக்குது, இந்தியாவில் இல்லை, இங்கே எவ்வளோ சூப்பரான திங்ஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் போக போகிறோம். அது கூட ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு சின்ன அவுட்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு விளாகாக தான் இருக்கும். சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகிற பிளான் ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். கண்டிப்பாக டின்னருக்கு மீட் பண்ண முடியாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா லஞ்சு தான். ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு ரிலாக்ஸாக நமக்கான ஒரு டே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டும்தான். நாங்கள் நேராக கிளம்பி வசந்த பவன் வந்துட்டோம். ஏதாவது இந்த ரோட்டில் இருக்கிறதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது துபாய். இப்போ ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஷார்ஜா. இந்த சைடில் இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் மோஸ்ட்லி வந்து சீ த்ரூ மிரர் தான் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் உட்காந்து சாப்பிடும் போது துபாயில உட்காந்து சாப்பிடுவீங்க, ஆனா ஷார்ஜா பார்த்துக்கிட்டே சாப்பிடுவீங்க. நல்லா இருக்குல்ல கான்செப்ட். போன உடனே எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணோம். அஸ்ரினோட இட்லி நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது பிளேட்டை பிடிச்சி இழுக்குது பாருங்களேன். ஆஃப்ரீன் அஸ்ரினுக்கு வீட்லயே அதே 2 இட்லி, கடைக்கு வந்தாலும் அதே 2 இட்லியால வீட்டில் சாப்பிட முடியாத ஐட்டத்தெல்லாம் இங்க வந்து சாப்பிடல. மினி இட்லி, ரவா தோசை, மினி டிஃபன், பொங்கல், இது போக எல்லாருக்கும் ஒரு வடை, ஒரு தோசை, பொங்கல், இட்லி சாப்பிட்றதுக்கு எவ்வளவு நேரம் போகுது? ஒரு அரை மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. இது இல்லாமையா அப்படின்ற மாதிரி பாதி பேத்துக்கு டீ, பாதி பேத்துக்கு காஃபி. இப்போ எதுக்காக இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் தான் எல்லாரையும் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கெட் டுகெதர் போட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கெட் டுகெதர் பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவோம். நாங்க இது ஒரு வழக்கமாவே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லை, இந்தியா போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்ரெடி துபாயில் இருக்கவங்க இல்லை, மற்ற கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் சரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஏர் ஸ்வைதாவில் வந்து நீங்கள் போகிறதுக்கு 24 hours பிஃபோரை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், அதான் பெட்டர். இப்போ எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டு அப்படிலாம் எடுத்து வைக்க முடியாது. நீங்கள் ஆன்லைனில் தான் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ நீங்கள் சம்திங் ஒரு டாக்குமெண்ட்ஸ்க்காக நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல அது லிங்க் ஓப்பன் ஆகலை, அது ஷோ ஆகலை அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் ட்ராவல் பண்ண போகிறதுக்கு 24 hours பிஃபோர் ஏர் ஸ்வைதாவில் வந்து அந்த ஃபார்ம் வந்து இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை மெயினாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க டே டு டே வந்தாச்சு. வாவ், செம்ம அழகாக இருக்கும் டே டு டே. துபாயில் இருக்கவங்க முக்கால்வாசி பேர் டே டு டே போகாமல் இருக்க மாட்டாங்க, மாதத்தில் ஒரு டைம் அது. ஆனால் துபாய்க்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இங்கே ஒரு டைமாவது வந்துருங்க. ஷார்ஜா, துபாய், அஜ்மான், இப்படி எல்லா இடத்துல இருக்க போகிறங்க. என்னோட கேமரா சம்திங் ஏதோ ஆகுது, நான் தொடச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பழிச்சுட்டு இருக்கா, அதான். அதாவது வந்து எல்லா இடத்துலையும் துபாய்க்கு வர்றவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துலையாவது வந்துருங்க. ஷார்ஜாவில் இருக்குது, அஜ்மானில் இருக்குது, துபாயில் இருக்குது. துபாயில் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. இதை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு பத்தாது, சொல்கிறதுக்கு வாய் பத்தாது, அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. நான் பஹூர் யூஸ் பண்ணும்போது பார்த்துருக்கீங்கல்ல, இந்த இதுலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வெளியே தெரியுது அவங்களுக்கு கேஸ் இது இப்படி கலர் கலராகவும் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கிறது எப்படின்னா, கீழே வந்து இந்த கேஸை இந்த போர்ட்டபிள் சிலிண்டருக்கு யூஸ் பண்ணுறோம்ல கேஸ், அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது. இப்படி ஏகப்பட்ட டைப்பில் இருக்குது. பட் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். வரும்போது எடுத்துக்கணும், திருப்பி இதுக்காகலாம் வர முடியாது. என்ன சிலிண்டர் பர்ச்சேஸ் பண்ணுற? உனக்கு என்ன வேணும்? கூட வேணுமா, வேணாமா? உங்கள் அம்மா காய்கறிலாம் வாங்குமா வீட்டுக்கு? என்ன ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறதே இல்லை, பிள்ளைக்கு காய்கறி கூட வாங்குறது இல்லையா? பேக்கிங் பண்ணுறவங்க இதை நோட் பண்ணி பாருங்களேன். இதோட திக்னஸை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ கெட்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். இது இந்த டே டு டே மட்டும் தான் இருக்கும்னு அவசியம் இல்லை, எல்லா டே டு டேலேயும் ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாவ், கோல்டு கலரில் எல்லாம் செம்மையாக இருக்குது. நம்ம டைனிங் டேபிள் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு போடுற ஷீட் உங்களுக்கு வந்து உங்கள் டைனிங் டேபிள் வந்து 4 சீட்டரா, 2 சீட்டரா, 6 சீட்டரான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. அளவெல்லாம் அவங்களே வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது கிளியரும் இருக்கும், ஆனால் கிளியரை மட்டும் காணும். அந்த இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. உங்கள் டைனிங் டேபிளில் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். நான் இங்கே தான் கிளியர் ஷீட் வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு நான் போடுற கிளியர் ஷீட்டு நல்லா இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு மாதிரி, ஆனால் டிசைன்ஸ் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. கிளாத் ரொம்ப சூப்பரான மெட்டீரியல். கிளாத்ன்ற மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல். இதில் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதுதான் பட்டா கூட வெட்டிஷ் வச்சு நீ தொடச்சி எடுத்துக்கலாம்.
சில விஷயங்கள் நீங்கள் பெரிய கடையில் போய் தேடினா கூட கிடைக்காது. இது வந்து இந்த சாண்ட்விச்லாம் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்து வரும் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில், நல்லா ஹேண்டி அப்படியே உள்ளே வச்சு கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவர் 13 grams 180 கவர்ஸ் இருக்கும் உள்ளே. இங்கே பாருங்கள், அந்த இங்கிலீஷில் போட்டு 180 கவர்ஸ் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா மஸ்ட்டு வாங்கி வச்சுக்க வேண்டிய ப்ராடக்ட் இது. இங்கே இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஈது கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி கொடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விலையும் கம்மியாக இருக்கும். 12 grams இப்படி தான், 12 grams 20 grams இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாமே செட்டாக உங்களுக்கு இருக்கும். 3 pieces 4 pieces அப்படி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 3 pieces இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஈதுக்கு இல்லைன்னா ரிட்டன் கிஃப்ட்டு இப்படிலாம் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த சூப் பவுல் அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம இந்தியாவில் ஒரு வீடை கட்டிட்டு டே டு டேக்கு வந்து அழகாக பர்ச்சேஸ் பண்ணி வீடை ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். என்ன சொல்கிறேன், கரெக்ட் தானே? இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்லாம் செம்ம கலெக்ஷன். இங்கே இது பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, கலரு ரொம்ப அழகாக இருக்குது. இது சைஸ் வரியாக இருக்குடா. இங்கே பாரு, ஓ இங்கே பாரு அழகாக இருக்குது, மூடியோடையே இருக்குது இதுக்கு இல்லை? இது ரொம்ப அழகாக இருக்குது, மேட் ஃபினிஷில் வர்றது. இது எல்லாமே மேட் ஃபினிஷில் இருக்குது. க்ரீன் ஒயிட் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இங்கே பார்த்தேன், இந்த பவுல்ஸ் பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் செட்டாக வாங்கி வைக்கணும். 1 2 வாங்கி வச்சா அது நல்லா இருக்காது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதில் 2 3 கலர்ஸ் இருக்குது. ப்ளூ, க்ரீன், அதுக்கப்புறம் இன்னொரு கலர் ஆரஞ்சு. 3 கலர்ஸ் இருக்குது. இந்த ஏரியா பார்க்கும்போது நம்ம ஒரு பாத்திர கடை மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல இல்லை? ஹேண்ட் வாஷ் லிக்யூட் பாத்ரூம் ஊற்றிக்கிறது, பட் ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கிச்சனுக்கு பெரிய மேட் தட்டிட்டு இருக்கு. கிச்சனே மறைக்கிற அளவுக்கு மேட்டு, சால்வை மாதிரி இப்படி எடுத்து பொத்திக்கலாம், அவ்வளோ பெருசு. இந்த கொடைக்கானல் குளிர்காலத்தில் குதிரைக்காரங்களாம் பற்றிருப்பாங்களா அது மாதிரி பெரிய மேட்டு. ஆனால் துவைக்க தான் கஷ்டம், துவைச்சி மடிச்சிக்க தான் கஷ்டம், அவ்வளோ பெருசு. ஆனால் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஆனால் கிளாத் ரொம்ப லேஸாக இருக்குது. இது ஒரு சைஸ் இருக்கா, இதுவும் பெருசு தானடா. இது சின்னது, ஆனால் கிளாத் ரொம்ப வந்து தின்னாக இருக்குது. பிருந்தா எடுத்தது கரெக்டான சைஸு, ஆனால் அது ஒன்று தான் இருக்க மாதிரி இருக்குது. இல்லை எல்லாமே 2ஆக தான் மடிச்சு வச்சுருக்காங்கல்ல. இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை? கரெக்டாக இருக்கும். இப்படி போட்டோம்னா நம்ம சிங்க்லேருந்து அங்கே வரையும் இப்படி கவர் ஆகும். நம்ம கிச்சன் கரெக்டாக இருக்கும்ல இல்லை? இங்கே பாரு. ஆனால் இப்போ விரிச்சோம்னா பாய் மாதிரி இருக்குது. துணி ரொம்ப லேஸாக இருக்குது. துவைச்சோம்னா இன்னும் ரொம்ப லோவே ஆயிரும் இல்லை? ஆவலையா எடுக்கலான்றியா வேணான்றியா? எடுக்க சொல்கிறியா? துவைச்சிருக்க உன் வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வந்துடுறேன். சரி எடுக்கிறேன்க்கா, துவைக்கிறதுக்கு உன் வீட்டுக்கு வர்றேன்க்கா. நான் அந்த ஒரே பில்டிங்கில் தான் இருக்கோம். உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன்க்கா. என்னக்கா? சரி நல்லாக்கா. இந்த நினப்புதான் இந்த கலர் நல்லா இருக்கா? ஓகே, இது ஒன்று எடுத்துக்கலாம். டன். இதை நீங்கள் மற்ற இடத்துல வாங்குறத விட டே டு டேயில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஃபைன், ஓகே தான். பிகாஸ் இந்த ப்ரைஸ்க்கு இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாம் டெஸ்டர் வச்சுருக்காங்க, நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு பாத்ரூமில், ஹாலில், மற்ற ஏரியாஸ்லாம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இது மட்டும் தான் கொண்டு வந்தாங்க, இந்த பிராண்ட் மட்டும் தான் கொண்டு வந்தான். 13 grams எங்கே வாங்கினாலும் 13 தான், 1 3 தான். இப்போ அதை பார்த்துட்டு நிறையா கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் புதுசு, இந்த டிசைன்ஸ், இந்த மாடலு, இந்த பிராண்டே புதுசு தான். நல்லாயிருக்கும். நீங்கள் பாத்ரூமில் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா வாசமாக இருக்கும். நிறையா ஃப்ளேவர்ஸ் வந்துருக்கு. கோகனட், பைனாப்பிள், வெண்ணிலா, ராஸ்பெர்ரி, ப்ளூபெர்ரி, ஊது, பனானா, ஏகப்பட்ட வாட்டர்மெலன், ஏகப்பட்ட வந்துருச்சு. நீங்கள் ஊருக்கு போகிறீங்க இல்லை இந்தியாவிலேருந்து இங்கே வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் புகூர் வாங்கிடுங்க. புகூர் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு சார்கோலில் வச்சு அந்த வெள்ளிக்கிழமைலாம் போடுறோம் இல்லையா, அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கலான்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலாம். அக்கா இதை ஓப்பன் பண்ணுங்கக்கா. கோவம் வருதா அக்கான்னு கூப்பிட்டேன். எங்கள் அக்காவுக்கு அக்கா தானே வேணும். ஒரு அக்கா மோந்து வார்த்தை கொடுப்பாங்க நமக்கு. இது வந்து இந்த மாதிரி இருக்குது.
சரி, இதுதான் புகூர். நீங்கள் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இங்கேருந்து போகும்போது இந்த வெட் வைப்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இங்கே பெருசாக ஹேண்ட்பேக்கில் போகிற கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி குட்டியாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க, இதில் வந்து எத்தனை பாக்கெட் இருக்கா? 4 பாக்கெட் இருக்கா? 4 இருக்கா? 8 இருக்குது. ஆமாக்கா, நான் 8 இருக்குது. ஸோ அடிக்காத எறும்பு வலிக்குது. ஸோ நீங்கள் ஹேண்ட்பேக்கில் உங்கள் பிள்ளைங்க ஹேண்ட்பேக் இந்த மாதிரி பேக்ஸ்லாம் பேக் பேக்கில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு ஒன்று கொடுத்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டைம் இந்தியா போகும்போது மறக்காமல் இதை எடுத்துப்பேன் நான். அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ ரொம்ப மஸ்ட். உங்களுக்கு எங்கே போனாலும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபைன்லேயே போட்டிருக்காங்க. ஆனால் இது ஃபைனோட ஒரிஜினல் பிராண்டாலாம் நமக்கு தெரியாது. ஃபைன் போட்டிருக்கான். என்னக்கா? ஃபைன் பரவாயில்ல, ஃபைன். இது ஃபுல்லாக மேக்கப் ஐட்டம்ஸு. ஆனால் எவ்வளோ தூரம் ஒரிஜினலாக இருக்கும் அப்படிலாம் தெரியாது. பட் ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறையா நீங்கள் பார்க்காத வித்தியாசமான விஷயங்கள்லாம் இங்கே நிறையா வச்சுருப்பாங்க. ஒரிஜினலுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. எட்டையா 9 கிராம்ஸ் 10 கிராம்ஸில் இவ்வளோவா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி நிறையா டே டு டே வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் இது உங்களுக்கு இப்போ காமிக்கிறது புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரு, விதவிதமாய் வித்தியாசமாய் கலராய் எவ்வளோ பாரு அப்பாட்டி. இதுக்கு என்ன தெரியுமா, இதெல்லாம் பேக்கிங் தான். இவங்களோட பேக்கிங் அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் எதில் அட்ராக்ட் ஆவீங்கன்னா இவங்களோட பேக்கிங்கில் தான். அதுக்கு ஒரு செயின் வச்சு ஹேண்ட்பேக் மாதிரி அம்மாட்டி எப்படி தான் இந்த ரேட்டில் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்பா, அது அங்கிட்டு மட்டும் இல்லை, அங்கிட்டு பவுடர் மட்டும்தான். பவுடர் இங்கிட்டு தான் ஃபுல்லாக இருக்குது. லிப்ஸ்டிக் எல்லாமே நெயில் பாலிஷ் மாதிரியே இருக்கும். பிருந்தா, நெயிலுக்கு மட்டும் போடுறது. ஹென்னா. ஆமாம், நெயில் ஹென்னா. அப்படி ரெட் கலரில் இருக்கும். இதில் பிளாக் கலர் இருக்குது பாருங்கள். இந்த சூடானிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பிளாக் ஹென்னா. இது பிளாக்கு, இது ரெட்டு. ஒன்லி நெயிலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஸ்கின்னில் படக்கூடாது. ஆனால் இதுவே பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும்டா, தெரியுமா? இதோட ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். ஹென்னா சூடானிஸ்லாம் பிளாக் ஹென்னா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஹென்னா. இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பிளாக்கு, இந்த ப்ரௌன். இங்கே பாரு 2 கலர் இருக்குது பாரு. ஆக்சுவலாக பார்த்தா 3 கலர். ஆஃப்ரீன் 3 கலர். நம்ம யூஸ் பண்ணுறது ரெட்டிஷ் ஆரஞ்சு மாதிரி. இது மெரூன், இது பிளாக்கு. எவ்வளோ அழகான கீ செயின் பாருங்களேன். ஹேண்ட்பேக்லலாம் நீங்கள் ஸ்டிக் பண்ணி தொங்க விட்டுக்கலாம். அந்த மாதிரி இல்லை, உள்ள மிரர் வேறு இருக்கும். இந்த மிரர் இருக்கும். இவங்கிட்ட இல்லாத ஐட்டமே இருக்காது. எல்லாமே அழகாக இருக்கும். ஜிகுன்னு இருக்கும் மோஸ்ட்லி. இங்கே பாருங்க, முன்னாடிலாம் கேச்சர் கொண்டை போட்டு இப்படி கேச்சர் வச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டை போடுவேன். அப்போ இப்படி அழகாக இருக்கும். இப்போ வச்சா மண்டை வலிக்குது. ஏன் சொல்லு? முடியல, எல்லாம் கொட்டி போச்சு. இப்போ வச்சோம்னா இது கராவுது, வலிக்குது, மண்டை வலி வந்துடுது. முன்னாடி அவ்வளோ முடி இருக்கும். சரியா, இவ்வளோ தூரத்துக்கு முடி இருக்கும். ஃபஸ்ட்டு அது கட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது நிறையா அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்தோமா. இப்போ இந்த கேச்சரத்துக்கு சுற்றி மேலே இப்படி வச்சா கூட மண்டை இரிட்டேட்டிங்காக இருக்குது. எவ்வளோ கேச்சர் இருக்குது பாரு, செம்ம அழகாக இருக்குது. இதோட அரப்ஸ்லாம் பெருசாக வைப்பாங்க. நான் எப்போ மைக் வச்சு பேசுகிறேனோ அந்த கடையில் இருக்க பிள்ளைங்கக்கா தெரிஞ்சிடும். கார் கத்துவாங்க. ஏன்னா கத்துறாங்க நமக்கு தெரியாது. கத்தி நம்மளை வந்து அப்படி ஆக்குவாங்க. பெரிய தசமணி கேட்டிங்கல்ல, பெரிய தசமணி. இல்லைடா, பெரிய தசமணி. ஐயோ அக்கா, பெருசு எங்கே இருங்கக்கா? வல்லாஹி இது பெரிய தசமணி. என்னோட மாமியாரோட மாமியார் அவங்க வச்சு ஓதுனாங்களாம். அப்புறம் அவங்க மவுத்தானதுக்கப்புறம் ஆமாம், இது அப்புறம் வந்து அவங்களோட மருமகள் வந்து 4 பேர் 5 பேரா சரியா, அவங்க பிரித்து கொடுத்தாங்களாம். அப்படியே எங்கள் மாமி சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த கதையை. அப்போ நான் ஒரு நாள் இப்படி தான் வீடியோ எடுத்து காமிச்சேன். அப்போ எங்கள் மாமி சொன்னாங்க, குட்டி அதை பார்த்துட்டு நீ ஏன் வாங்கிட்டு வரல, நீ அதை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கலாம்ல, நான் உட்காந்து ஓதிட்டே இருந்திருப்பேன். மாமி அதுவும் சின்ன தசமணி ஒன்று தான், நம்ம சின்னதுலேயே ஓதிக்கலாமா? இல்லை பெருசு ஓதுனா அது எவ்வளோ நல்லா இருக்குது, அது பார்க்குறக்கே அழகாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ பெருசு, இதுலையாவது ஒன்று தான் இருக்குது. அங்கே பெரிய டெட்ரே போனால் வச்சுக்கோ. இதில் இது வந்து உட்டு தானே, அதில் போனோன்னா மார்பிள் எல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நீ ஹோம் டெக்கார் நான் சொல்கிறேன் வா. இந்த பாரு, இது வேணால் ஹோம் டெக்கார் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைனீஸ் இது போட்ட மாதிரி இருக்குது. அதில் கூட அல்லாஹ் தான்டா போட்டிருக்கு. பக்கத்தில் வந்து காமியே, இங்கே பாரு தெரியுதா,
லெட்டர்ஸ் வேணால் சைனீஸ் லெட்டர்ஸாக இருக்குது. ஆனால் போட்டிருக்கிறது வந்து அல்லாஹ் தான் போட்டிருக்காங்க. அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குது. நம்ம ஊரில் சின்ன பிள்ளைல பார்த்தா ஒரே தசுமணி பச்சை கலரில் மட்டும்தான் இருக்கும்ல. இல்லைன்னா அந்த நைட்டில் ஒன்று வரும்ல, லைட்டில் ஒரு லைட் வர மாதிரி இருக்கும்ல, பேர் என்ன சொல்லாங்க, அதாவது இந்த கலரில் இருக்கும், நைட்டில் லைட் மாதிரி தெரியும்ல, இருட்டில் கூட தெரியும்ல. ஐயோ அது வாயில் டக்குன்னு வர மாட்டேது. லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் சின்ன ஒரு இருக்கும்ல, அது பேர் என்ன, உனக்கு வாயில் வரல. நைட்டில் வச்சா அது தெரியும் இப்படி பார்த்தா. இந்த இதில் வருது பாரு, அது மாதிரி இதான் இப்படி வச்சா தெரியும். இந்தா இதில் வச்சு பாரு, சரிதா? இருட்டில் வச்சா இப்படி தெரியும். அது பேர் எனக்கு சரியாக வாயில் வரல, மறந்துட்டு. இதுக்கு கரெக்டாக ஒரு பேர் இருக்குது, வாயில் வரல. நீ ஸ்கூல் படிக்கும்போது உனக்கு இது மாதிரி நடந்திருக்கா? நம்ம போய் ஆசிரியர் அவன் பேர் தேடுவோம், எல்லா இனிஷியலும் இருக்கும், நம்மளோட இனிஷியல் மட்டும் தீர்ந்து போயிடும். கேட்டால் அந்த கடைக்காரனை சொல்லுவார், எஸ் தாம்மா எப்பவுமே அதிகமாக போதும்னு சொல்லுவார். அது மாதிரி உனக்கு இது என்னைக்காவது நடந்திருக்கா? நடந்திருக்காது. எங்கள் அக்கா வாயை திறக்காது. எங்கள் அக்கா கொஞ்சம் வாயில் பிரச்சனை, கில்லை மட்டும் செய்யதான் கேட்டால் கில்லும் சாவடிச்சிருவேன்னு சொல்லும், ஆனால் பேசாது. மற்ற டே டு டே சைஸை பொறுத்து கலெக்ஷன் எல்லாம் மாறும். பெருசாக இருக்குது அப்படின்னா நிறைய கலெக்ஷன் இருக்கும், சின்ன டே டு டேவாக இருந்தால் கலெக்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க எல்லா வெரைட்டியுமே வச்சுருப்பாங்க. எல்லா வெரைட்டி, ஜீன்ஸ்லேருந்து, டாப்லேருந்து, ஷால்லேருந்து, இன்னர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. ஷால் பார்த்தீங்களா? ஷால் எப்படி வச்சுருக்காங்கன்னா கான்செப்டை புரிஞ்சுக்க. நீ நடந்து போகிறீங்கல்ல, நடந்து போகும்போது இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடு ஃபுல்லாகவே ஷால் தான். எல்லா மெட்டீரியல் ஷாலுமே இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக காட்டன் இருக்குது. காட்டனில் இது கொஞ்சம் வேறு மாதிரி காட்டன். இது வந்து சிஃபான், இந்த நரன்ற ஷிஃபான். அதில் பாருங்கள் ஒயிட் இருக்குது, நீளம் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இப்படி எல்லா வெரைட்டியும் வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து அந்த நரன்ற சிஃபான் மெட்டீரியலில் வர கிளாத்து. எல்லா கலர்ஸ், லைட் கலர்ஸ் வந்து டார்க் கலர்ஸ் வரை எல்லாமே இருக்குது. இங்கே மேக்ஸி இருக்குது பாருங்களேன். ஆனால் என்னென்னா கிளாத் அவ்வளோ நல்லா இருக்காது, உடம்புல போடுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 13, 14, 15 இயர்ஸுக்கெலாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிஸ் ஓகே. சும்மா வீட்டில் பிள்ளைங்க வந்து நைட்டி போடாமல், பேண்ட் ஷர்ட் போடாமல் இருக்கிறதுக்கு இந்த மேக்ஸிஸ் வந்து எவ்வளவோ பரவாயில்ல. இங்கே பாருங்கள், நல்லா தான் இருக்குது மெட்டீரியல். பிள்ளைங்களுக்கு வரைக்கும் ஓகே. உள்ளே அவ்வளோ வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒரு 52 இருக்கும், 52 அந்த சைஸ் வரை இருக்குது. அதை விட அங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குது. பிள்ளைங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ என்னோடய பெரிய பொண்ணுக்கெலாம் போட்டால் கரெக்டாக இருக்கும். கிளாத்துமே நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, வெக்கேஷன் போகும்போது யார் வீட்டிலலாம் கல்யாணம் இருக்குது, யாரெல்லாம் ஒரு சேலை கட்டி அழகாக இந்த பவுச் போட்டு கையில் வச்சுக்கிறோம் நினைக்கிறீங்களா, கிளம்பி டேரெக்டாக டே டு டே வந்துடுங்க. கோல்டு கலர் சேலை கட்டுறீங்களா, கோல்டு கலர் பவுச்சு. சில்வர் கலர் கட்டுறீங்களா, சில்வர் கலர் பவுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் எடுக்கும்போது ஒன்று நோட் பண்ணி எடுக்கணும், எல்லாத்துலேயும் கல் இருக்குதா அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா பாதி உதிர்ந்துருக்கும். எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். ஒன்லி உங்களோட ஃபோன், கொஞ்சம் கார்டு, காசு அப்படி தான் வைக்க முடியும், பெருசாக வேறு வைக்க முடியாது. உள்ளே அதுக்கு எல்லாத்துக்கும் செயின் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ செயின் இருக்கும். வா ஜொலிக்குதே, ஜொலிக்குதே, பயங்கரமாக இருக்குடா. வீடியோவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மாடர்னாக இருக்குல்ல. ஆனால் இது எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு தெரியல. எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது. வா பயங்கரமாக இருக்குது, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ். அங்கே பாருங்கள், கல்யாணத்துக்குலாம் போனால் இது கையில் இது ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டா போதும், அவ்வளோ அழகானது. சின்ன பிள்ளைங்களுக்கு இங்கே இருக்குது குட்டியாக, பெரியவங்களுக்கு அதுனா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பவுச் இல்லை. இதில் நீங்கள் காசு மட்டும் வைக்கிறதா கூட வச்சுக்கலாம். ஒன்லி மணி மட்டும் வச்சு கொண்டு போகிறாங்களா, கேரி பண்ணி கொண்டு போகிறாங்கல்ல, அதுக்கு மட்டும். ஆனால் என்ன, இதுக்கெலாம் வரணும்னா பொறுமை வேணும், கால் நடக்கிறதுக்கு தைரியம் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பெருசு, சுற்றி வர மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ். நான் இதெல்லாம் காமிச்சிருக்கேன் தானே ஆல்ரெடி உங்களுக்கு, நான் பெரிய டே டு டேலே காமிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. ஸோ துபாய் வரேன், கண்டிப்பாக ஒன் டைம் வந்து பொறுமையாக செக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், ஓகேயா? இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்குலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸ்லிப்பர்ஸ் பார்க்கலாம் போகலை இன்றைக்கி, போனால் இன்றைக்கி அவ்வளோ டைம் எடுத்துரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அழகாக இருக்குது. ஊருக்கு போகிறப்ப இந்த மாதிரி இந்த நீங்கள் இந்த பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கு, மேக்கப் ப்ராடக்ட் வைக்கிறதுக்கு, தனித்தனியாக நீங்கள் இதை வைக்கிறதுக்கு, பேட் வச்சு கொண்டு போகிறதுக்கு, ட்ராவல் டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்லாம் தேவைப்படுது அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். எல்லாமே ப்ரைஸ் கம்மி தானே.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். துபாய்க்குலாம் யார் வரணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த டே டு டே போயிருங்க. இது வந்து துபாயில் மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், ஃபுசைரா, நீங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு டே டு டே ஒரு கிஃப்ட் மார்க்கெட் நீங்கள் கிராஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப எது சஃபினா கண்டிப்பாக போயே ஆகணும், எந்த இடத்துக்கு மஸ்ட் விசிட் பண்ணால் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் கேட்டிங்கன்னா ஷார்ஜாவில் இருக்க கிஃப்ட் மார்க்கெட். அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் மிஞ்சினது எங்கே இருக்குன்னா அஜ்மான்ல இருக்க டே டு டே. இங்கே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அஜ்மான் டே டு டே போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா கால் வலி சேர்த்து வாங்கிட்டு வருவீங்க, ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஷாப் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இவ்வளோ சீப்பான ஒரு ப்ரைஸில். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஒன்றும் டிக்கெட்லாம் போடலை, ஆனால் நான் வந்து இந்தியா போகிற பிளான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணுற போது, அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கும் போது நான் அந்த விலாகெல்லாம் நான் போடுறேன். நான் ஆல்ரெடி நாங்கள் கிளம்பிட்டோம், நாங்கள் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ யூஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் என்னை மாதிரி லேட்டாக கிளம்புறவங்களுக்கு, இனிமேல் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த விலாக், இனி அடுத்தடுத்து வரக்கூடிய விலாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வர்றவங்களுக்கு இந்த விலாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிளேசஸ்லாம் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், பார்கெட் பண்ணி வாங்குறதுக்காக, இந்த பொருட்கள்லாம் இங்கே வாங்கலான்றதுக்காகவும் நல்ல இன்ஃபர்மேஷனான வீடியோவாக அடுத்தடுத்து நான் போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஃபீல் குட்டான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சஃபினா விலாக்ஸில் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய்.